இந்த வேலைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிவராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் கிருபையாக எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரீசியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஏசாயா 34ஆம் அதிகாரம். ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரம் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருக்கு கடும் கோபமும் அவையுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் முழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்களில் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் நாற்றமெடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். வானத்தின் சகல சேரு கரைந்து வானங்களை புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையின் திராட்சை செடியின் இலைகளை உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் எண்ணப்பட்ட பயமும் என் பெரிய கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்திருக்கிற ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் நிறுத்தியாக்கி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளுடைய காண்டா மிருகங்களும் ரிஷபங்களும் கூட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்களை நினத்தினால் கொளுத்து போகும். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கத்து நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசுனாகவும் அதன் மண் சுத்தமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கிலா போல் போகும். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமும் ஆக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்திரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதில் குடியிருக்கும். அதன் மேல் வெட்டாவெளியின் நூலையும் பெருமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்கள் அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரசுதங்கள் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாக இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குரிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தையும் கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகள் ஒன்றையும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாயுதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையை அதை அவர்களுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் எல்லாம் என்னென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். அதிகாரம் 35. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்த கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோன் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கால்களை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் துறவிண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பிரித்து வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாக வறண்டு நிலம் நீரூட்டுகளுமாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியை
இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. அங்கே சிங்க இருளை போல துஷ்டகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதிகாரம் 36. இசைக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜா அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரிய ராஜா ராகீஸிலிருந்து ரப்சாக்கு பெரிய சேனையுடைய எருசலேமுக்கு இசைக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வணங்கினார். துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனை எலியாக்கியம் என்னும் அரண்மை விசாரிமை காணும் செப்பனாய் என்னும் சம்பிராதியும் ஆசாப்பின் குமாரனும் யோவாக்கு என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாப்பி அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவின் வரி உரைக்கிறது நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிறது இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லமை உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சாயிட்டு என்ற பேரல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணலை கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் மேல் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகளின் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதித்து கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கூட சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி தீர்ப்பாய்? ரதங்களோடு குதிரை வீரோடு வருவார்கள் என்று எகிப்திய நம்புகிறாயா? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்றார். கர்த்தர் என்னோட கூட சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்பனாயும் சோவாரும் ரப்சாக்கையும் பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடு யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கை, உங்களோடையும் கூட தங்கள் மலத்தையும் தின்னவும் நாங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவர் இன்றைக்கும் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கை நின்று கொண்டு யூதா பாஷையில் உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இசைக்கு அவங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் தம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, இசைக்கியா உங்கள் சொல்லை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடைய கூட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திரட்சியும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும், ஆனால் அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் தம்மை தப்புவிப்பார் என்று கட்டளைகளை போதனை செய்ய இசைக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அஸ்பாத் பட்டணங்களிலும் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயுமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டு. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைகளுக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லியிருக்கிறார் என்றான். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தவர்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மை விசாரிப்பு காரணம் செப்பனா என்னும் சம்பிராதியும்
ஆசாபின் குமாரனாகிய யோவாக்கின் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீ தந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நீ கிரீசியும் பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.